அனைவருக்கும் வணக்கம். சாரல் இயற்கை வேளாண்மை பண்ணையின் மூலம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எங்களது பண்ணையில் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் செய்கின்றோம் என்பதை தொடர்ந்து சொல்லி வருகின்றேன். எங்களது பேரன் பள்ளி விடுமுறை நாட்களில் எங்களது பண்ணைக்கு வந்து அனைத்து விதமான பணிகளிலும் விருப்பமுடன் சந்தோஷமாக கலந்து கொள்வான். அந்த வகையில் எங்களது பேரன் இன்று கிறிஸ்மஸ் தினத்தன்று பண்ணைக்கு வந்து மீன் அமிலம் தயார் செய்யும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதை பற்றிய விளக்கத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கின்றார். அனைவரும் கேட்டு ஊக்கப்படுத்த வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ நம்ம சாரல் இயற்கை வேளாண்மை பண்ணைக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம இயற்கை வேளாண்மைக்கு தேவையான மீன் அமிலம் தயாரிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. மீன் அமிலத்துக்கு தேவையான மீன், வாழைப்பழம், பேரிச்சம்பழம், நாட்டு சர்க்கரை எல்லாம் ரெடியாக இருக்கு. வாழைப்பழம், சர்க்கரை, பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கூழாக்க போகிறோம். இதுக்கு தேவையான வாழைப்பழம் நமது தோப்புலேருந்து எடுத்துக்கிட்டோம். இதுக்கு பயன்படுத்துகிற சர்க்கரை ஹைட்ரோஸ் கலக்காத நாட்டு சர்க்கரை. மீன் அமிலம் தயார் செய்ய வளர்ப்பு மீனை விட கடல் மீன்கள் மிகவும் சிறந்தது. ஏனென்றால் கடல் மீன்களில்தான் ஒமேகா 3 என்ற சத்து அதிகம் உள்ளது. தேவையான அளவு வாழைப்பழம் உரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அது கூட பேரிச்சம்பழமும் நாட்டு சர்க்கரையும் கலக்கப்படும். நொதித்தல் தன்மையை அதிகரிக்கிறதுக்காக பேரிச்சம்பழம் சேர்க்கிறோம். மீன் கழிவையும் சக்கரை கரைசலையும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரம்முக்குள்ள ஊற்றி மிக்ஸ் பண்ண போறோம். மீன், வாழைப்பழம், சர்க்கரை, பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் ட்ரம்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஏற்கனவே செஞ்ச மீன் அமிலம் இந்த ட்ரம்ல தயாரா இருக்கு. நல்லா ட்ரம்ம மூடி காற்று போகாத அளவுக்கு டேப் வச்சு ஒட்டுறோம். இன்னும் ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா மீன் அமிலம் ரெடியா இருக்கும். இயற்கை விவசாயம், மாடி தோட்டம் மற்றும் வீட்டு தோட்டத்திற்கு மீன் அமிலம் தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.